Hello friends, this is Devika Varun. Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம சேனல்ல பண்ண போற ப்ராடக்ட்க்கு இந்த காட்டன் thread எடுத்துக்கிறேன். இது வந்து 4 ply cotton yarn. Then hook size வந்து 3 mm ஃபாலோ பண்ண போறேன். So இது வந்து நீங்க என்ன சைஸ் threadல வேணாலும் ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். First நம்ம slip knot போட்டுப்போம். Slip knot அப்படிங்கிறது இந்த மாதிரி பேசிக்கான ஒரு knot. அது போட்டுட்டு ஹூக் வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி டைட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம செயின்ஸ் போட போகிறோம். எவ்வளோ செயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். 60 செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின் போட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிடலாம். அதாவது ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3வது செயினில் வந்து ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் crochet, அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் crochet. ஸோ இப்போ டோட்டலாக நம்ம 3 டபுள் crochet போட்டுக்கோங்க. 1 2 3. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயினில் ஒரு டபுள் crochet, அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் crochet, அதுக்கு அடுத்த செயின்லையும் ஒரு டபுள் crochet. ஸோ டோட்டலாக 3 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின். இப்போ இங்கே வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற 3 செயினில் ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. ரெண்டு 3 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின். அடுத்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இருக்கிற 3 செயின்ஸில் ஒரு டபுள் crochet போட்டுவாங்க. ஸோ இதே பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இந்த 60 செயின்ஸ்லேயும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ரோ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 2 செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ 2 செயின் போட்டோம்ல அதே ஸ்டிச்சில் அகெயின் சேம் ஸ்டிச்லேயே வந்து 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. 1, அதே செயினில் இன்னொரு டபுள் crochet, அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ், அந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு 3 டபுள் crochet, அடுத்து ஒரு செயின். நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் 3 டபுள் crochet. ஸோ இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே ஒவ்வொரு செயின் 1 ஸ்பேஸ்லையும் 3 டபுள் crochet போட போகிறோம். 3 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். இதுவுமே பிகினர் ஃப்ரெண்ட்லி பேட்டர்ன் தான். ஸோ இப்போ தான் நீங்கள் crochet ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இதே போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. செகண்ட் ஒன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் அந்த ஸ்பேஸ் வரைக்கும் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட்டாக இருக்க ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின் திருப்பிக்கோங்க. இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து 2 டபுள் crochet போட்டுக்கோங்க. 1, அதுலேயே இன்னொரு டபுள் crochet, அடுத்து ஒரு செயின். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 3 டபுள் crochet, 1 2 3, அடுத்து ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 3 டபுள் crochet. ஸோ இதே போல் இந்த ரவுண்டும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் 2 ரவுண்டு பண்ணணும். இப்போ வந்து நம்ம 3வது ரவுண்டில் இருக்கோம். அடுத்து 4 5 இதே போல் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 5 rows நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
1 2 3 4 5 5 ரோ முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போட்டுட்டு த்ரெட்டு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுக்கோங்க. எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த த்ரெட்டு யார்ன் நீடிலில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கிறத வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி இப்போ இந்த 2 சைடையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி 2 சைடும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. த்ரெட்டு கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வச்சு அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக வந்து சென்டராக ரோல் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 டைம்ஸ் ரோல் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸஸ் த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ அகெயின் சேம் கலர் த்ரெட்டில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு 130 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். 130 செயின்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஹூக்லேருந்து 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 3rd செயின்குள்ளே டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ஸோ yarn over பண்ணி ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுத்துக்கோங்க. அடுத்து ரிமைனிங் அப்படியே இருக்கட்டும் 2 லூப். அகெயின் yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு செயின்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்திங்கன்னா 4 லூப்ஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 லூப்பில் மட்டும் வெளியில் எடுங்க. இப்போ ரிமைனிங் வந்து 3 லூப்ஸ் இருக்கும். 3 லூப்ஸ்லேயும் மொத்தமாக இப்படி எடுத்துருங்க. ஸோ இது வந்து டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் இல்லைனா டிக்ரீஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்த செயினில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின் போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் வந்து டபுள் க்ரோஷே. ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் டிக்ரீஸ், ஒரே ஒரு டிக்ரீஸ் ஸ்டிச் நம்ம போடுவோம், அதாவது டுகெதர் ஸ்டிச் பண்ணுவோம். அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிற 2 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷேவாக போட்டுக்கோங்க 2 செயினில். ஸோ டோட்டலாக 3 டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு செயின், இங்கே ஒரு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட் இருக்க 3 செயினில் ஒரு செயின்லேயும் ஒரு டபுள் க்ரோஷே. ஸோ அகெயின் வந்து இந்த கிளஸ்டர் பேட்டர்ன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின். ஸோ இதே கிளஸ்டர் பேட்டர்னை வந்து த்ரூ அவுட் இந்த 130 செயின்ஸ் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட்டில் மட்டும் பண்ண வேண்டாம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஃபுல்லாக நம்ம கிளஸ்டர் பேட்டர்ன் போட்டாச்சு. லாஸ்ட்டாக இருக்க 2 ஸ்டிச்சில் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு டிக்ரீஸ் பண்ணோம் இல்லையா, அதாவது டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணோம்ல, அதே போல் தான் லாஸ்ட்டு 2 செயின்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே டுகெதர் ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு 2 செயின், அதுக்கப்புறம் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேப் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த கேப் இருக்கு இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கேப்பில் போயிட்டு அப்படியே டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ yarn over பண்ணி நெக்ஸ்ட்டு கேப்பில் 3 டபுள் க்ரோஷே. 1 2 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ஒரு செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு செயின் 1 ஸ்பேஸில் போயிட்டு 3 டபுள் க்ரோஷே. ஸோ சேம் பேட்டர்ன் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம்.
ஒவ்வொரு செயின் ஒன் ஸ்பேஸ்லேயும் கிளஸ்டர் ஸ்டிச் போட்டுகிட்டே வரப்போகிறோம். இதே போல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் இருக்குது. லாஸ்ட்டு ஒரே ஒரு செயின் ஒன் ஸ்பேஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதில் கிளஸ்டர் பண்ண வேண்டாம், அப்படியே போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின் திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ ஃபஸ்ட்டு கேப் இருக்கு இல்லையா, அதில் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் அப்படியே டபுள் க்ரோஷே கண்டினியூ பண்ணுங்கள். 3 டபுள் க்ரோஷே, 2 3, அதுக்கப்புறம் ஒரு செயின், அகெயின் நெக்ஸ்ட்டு செயின் ஒன் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. அடுத்து ஒரு செயின், நெக்ஸ்ட்டு செயின் ஒன் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த ரவுண்டும் இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. லாஸ்ட் ஒரு கேப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்த ரவும் அதே போல் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து லாஸ்ட் ஒரு கேப் வந்து நான் இன்னும் பண்ணலை பாருங்கள். ஒரு கிளஸ்டர் போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அகெயின் செயின் 2 திருப்பிக்கோங்க. சேம் பேட்டர்ன் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேப்பில் நம்ம பண்ணக்கூடாது, செகண்ட் செயின் ஒன் ஸ்பேஸில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். 3 டபுள் க்ரோஷே, ஒரு செயின், அடுத்த ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே. ஸோ இதே போல் நம்ம டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே ஷேப் கொஞ்சம் மாறி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் 2 சைடுமே. இதே போல் இந்த ரவுண்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. டோட்டலாக 4 ரோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ 4th ரோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இருக்க ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் 3rd ரோ. 3rd ரோட இந்த லாஸ்ட் ஸ்பேஸில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுக்கு வந்து த்ரெட்டை நிறைய விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ 2 எண்டோட கார்னர்லேயும் உங்களுக்கு வந்து இந்த த்ரெட் இருக்கும், அதெல்லாம் வந்து வீவின் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீவின் பண்ணி விட்டாச்சு. இப்போ அப்படியே இந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிற மாதிரி 2 சைடும் ஈவனாக வச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒன்று போல் இருக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம போ ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இதை அட்டாச் பண்ணிட வேண்டியதான். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து த்ரெட் இதில் கட் பண்ணலை. இதை லைட்டாக இங்கே வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சென்டராக வச்சு ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த போ வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை 2த்துலேயும் அப்படியே இப்போ நான் காமிக்கிற மாதிரி ரோல் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டை பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக டை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பேக் சைடில் வந்து நாட் போட்டு விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ண போகிறீங்க, இல்லைனா ஹேர் கிளிப் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் நீங்கள் இதிலே வந்து சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பேண்ட் அட்டாச் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து இந்த த்ரெட்டு தேவைப்படும் இல்லையா, ஸோ த்ரெட்லேயே நம்ம இந்த yarn needle வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். பேண்ட் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வச்சுட்டு ஊசி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம பேண்ட் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா.
அப்படி இல்லைன்னா ஆலிகேட்டர் கிளிப் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது ஜஸ்ட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிட்டாவே போதும், அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேணுன்றப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பீட்ஸ் வேணும்னா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பீட்ஸ் வச்சும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் சும்மா தான் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது சிம்பிளாகவே ரொம்ப அழகாக தான் இருக்கும். நீங்கள் ஹேர் பேண்ட், ஹேர் கிளிப் இல்லைனா இந்த மாதிரி ஆலிகேட்டர் கிளிப்பை வச்சு எது வேணுமோ நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.